வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். செவ்வாழை பழத்துல பொட்டாசியம், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் B6, நார் சத்து, புரதம், இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைந்திருக்கு. நம்ம எப்போதுமே செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பழுத்த செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த நன்மைகள்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது, இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மற்ற பழங்களை விட செவ்வாழை பழத்துல குறைந்த கலோரிகள் தான் இருக்கு. இதுல நார் சத்துக்கள் அதிகம் இருக்கிறதால நீங்க செவ்வாழை பழத்தை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து வயிறு நிரம்பிடும். இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே எப்போதுமே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி எப்படியெல்லாம் நம்மளுடைய உடல் எடை குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா பசியாக இருக்கும்போது நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்க முடியாது, அது நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பகுதி நேர வந்து உங்களுக்கு அது உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி உடல் எடை குறைக்கலாம். நீங்க செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த குறைந்த கலோரி அதிக ஊட்டச்சத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே உங்களுக்கு வந்து கரைத்து அந்த கொழுப்புகளை உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்படும் பொழுது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்ளலாம். அதனால அந்த தொப்பை போன்ற அந்த அமைப்பை கூட வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ உடல் எடை குறைக்கூடிய முயற்சி எடுத்தீங்கன்னா செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைச்சி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சிறுநீரக செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாழை பழம். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் தடுக்கும். அடிக்கடி செவ்வாழை பழம் நீங்க சாப்பிடும்போது அந்த கழிவு நீக்க மண்டல வேலை வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு நடக்கும். ஸோ குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய சிறுநீரக கற்களை வந்து கரைத்து வெளியேற்றுவது, இந்த அதாவது சிறுநீரக கற்களை உருவாகக்கூடிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அது உருவாகாம தடுக்கிறதுக்கு செவ்வாழை பழம் ஹெல்ப் பண்ணும். சிறுநீரகத்தினுடைய அந்த எந்த விதமான சிறுநீரக பாதைகளை இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு எதுவுமே ஏற்படுத்தாது. உடல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து கரெக்டான முறையில் வந்து கழிவு நீக்க மண்டலம் மூலமாக சிறுநீரகத்தின் மூலமாக நீங்க வெளியேற்றிக் கொள்வதற்கு, சிறுநீரக செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகாம இருக்கிறதுக்கு, உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸையும் கரைத்து வெளியேற்றுவதற்கெல்லாம் அடிக்கடி செவ்வாழை பழம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செவ்வாழை பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல நரம்புகள்ல இறுக்கங்கள் நமக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும்போது, ரத்த நாளங்கள்ல கொழுப்புகள் எதுவும் படியாமல் இருக்கும்போது நம்மளுடைய இதயம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நரம்புகள் இறுக்கங்கள் இல்லை அப்படின்னா தான் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போக ஆரம்பிக்கும். ரத்த நாளங்கள்ல கொழுப்புகள் அடைபாடு எதுவும் இல்லை அப்படின்னா ரத்த ஓட்டம் சீரான அளவு இதயத்துக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்திடும், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றிடும். இதனால இதயத்திற்கு சீரான அளவு ரத்த ஓட்டம் கிடைக்கும். சீரான அளவு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. இதய தசைகளில் வந்து வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தை தடுக்கக்கூடியது செவ்வாழை பழம். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய உயர்தர ஊட்டச்சத்துக்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிலிருந்து நமக்கு வந்து விலக்கு கொடுக்கும். அதனால இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பரவி இருக்கு, அது இன்னும் அதிகமாக பரவிடுச்சு அப்படின்னாலும் அந்த ட்ரீட்மெண்ட்ஸோட நீங்க வந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புற்றுநோய் செல்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிக்கும். அதே போல உங்களுக்கு அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் பரவாமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலுமே புற்றுநோய் அந்த பிரச்சனை வந்து விடுபடணும் முன்னாடியே வந்து நீங்க அந்த வராமல் தடுக்கணும் அப்படின்னா செவ்வாழை பழத்தை வந்து ஒரு பழம் அப்படின்ற விதத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் சத்து நமக்கு இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கிறதால இது எலும்புகளை உங்களுக்கு வலுவாக்கும், பற்களை வலுவாக்கி தசைகளையுமே இது உங்களுக்கு வந்து வலுப்படுத்தும். இன்னும் குறிப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னா கால்சியம் சத்து வளமான அளவுல செவ்வாழை பழத்தில் இருக்கு. தினமும் ஒரு செவ்வாழை பழம் அப்படின்ற அளவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கால்சியம் இதர ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது எலும்புகள் வலுப்பெறும். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நீங்க எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து ஏற்படாது. ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பு கிடைக்கும், பற்கள் வலுப்பெறும், தாடை அமைப்பு சிறப்பாக இருக்கும், ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது போன்ற பிரச்சனை இல்லாம பற்கள் அந்த வாய் அமைப்பு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். வாய் சுகாதாரமும் மேம்படுத்தப்படும். தசைகளினுடைய செயல்பாடு உங்களுக்கு அளவாக இருக்கும். இயங்கு செயல்பாடு வந்து ரெஃப்ரெஷ்மெண்டா உங்களுக்கு இருக்கும். தசைகள் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும், இயற்கையாகவே உங்களுக்கு சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். தசைகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாமே தளர்த்தப்படும் நீங்க செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. புகைப்பழக்கத்தை கைவிடுவதற்கு உங்களுக்கு இந்த செவ்வாழை பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. செவ்வாழை பழம் சாப்பிடும்போது நிக்கோட்டின் உட்கொள்வதை உங்களால் குறைக்க முடியும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிட்ட நபர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற
ஒரு எண்ணம் தோன்றும். அந்த மாதிரி உணர்வு இருக்கும்போது நீங்க மெக்னீசியம் சத்துக்கள், பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய இந்த செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை வந்து உங்களுக்கு தளர்த்தி அந்த எண்ணத்தையும் உங்களுக்கு வந்து கொண்டு போவாது. மன அழுத்தத்துக்கு உங்களை கொண்டு போயிட்டு அந்த புகைப்பிடிக்கக்கூடிய உணர்வு வந்து உங்களுக்கு தூண்டாம அந்த பிரச்சனை வந்து உங்களை விடுபட வைக்கும். மேலும் இத்தனை காலமாக நீங்க புகைப்பிடிச்சதால உங்களுடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே இந்த நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய செவ்வாழை பழம் தான் உங்களுக்கு வந்து வெளியேற்றிடும். ஸோ பொட்டாசியம், மெக்னீசியம் சத்து தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சருமத்தை பாதுகாக்கக்கூடியது செவ்வாழை பழம். அடிக்கடி செவ்வாழை பழம் சாப்பிடும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய வடுக்கள், துளைகள் சரியாயிடும். மேலும் செவ்வாழை பழத்தில் 75% நீர் சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால இது நம்ம சருமத்துக்கு தேவையான நீர் சத்து கொடுக்கும். இப்போ நீர் சத்து கிடைக்கும் போது நம்மளோட சருமத்தில் வறட்சி எதுவும் ஏற்படாது. கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். கோலோஜன் உற்பத்தி மேம்பாடு அடையும் போது நம்மளோட சருமத்திற்கு தேவையான புரதச்சத்து எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது அந்த வயதான தோற்றம், தோல் சுருக்கம் எல்லாம் இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இது எதுவுமே நமக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுத்து சருமத்தை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு செவ்வாழை ஹெல்ப் பண்ணும். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது செவ்வாழை. அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைக்கும். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்குது. ரத்த சோகை நோய் இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய அந்த ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இருப்போம். அனிமியாவுக்கான அறிகுறிகளான தலை சுற்றல், மயக்கம், வாந்தி உணர்வு ஏற்படுவது, உடல் பலவீனம் அடைவது, உடல் சோர்வாக இருக்கிறது, ஒரு எந்த வேலையுமே நம்ம கவனமாக செய்ய முடியாமல் இருக்கிறது, மன அழுத்தம் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ரத்தத்தையும் சுத்திகரிச்சுக்கலாம். அனிமியா பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு வந்து குறையும். குளிர்காலத்துல தேங்காய், எள் அல்லது பாதாம் எண்ணெயோடு கலந்து செவ்வாழை பழத்தை தலையில தேய்ச்சோம் அப்படின்னா தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதம் வந்து கிடைக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா நம்மளோட தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். கூந்தல் வந்து உடைந்து போவது, பொலிவு இழந்து போவது, முடி கொட்டுறது, இளம் வயசுல பித்தநரை போன்ற இளநரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது, பொடுகு, பேன் தொல்லை இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம கியூர் பண்ணிட்டு தலைமுடிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே நமக்கு இந்த செவ்வாழை பழம் ஊட்டச்சத்து கொடுத்து அதை ஸ்ட்ராங் பண்றதால எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனையும் இல்லாம அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு, ஈரப்பதமான ஒரு கூந்தல் அமைப்பு கிடைக்கும். மூலத்தை குணப்படுத்தக்கூடியது செவ்வாழைப்பழம். மலச்சிக்கலை போக்குவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய செவ்வாழைப்பழம் மேலும் நாள்பட்ட மலச்சிக்கல், மூலம் ஆகியவற்றையுமே குணப்படுத்தும். செவ்வாழைப்பழம் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்க மதிய வேலைகளை செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானம் வந்து உங்களுக்கு மேம்படும். அதாவது நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க, அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்ல இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால குடல்ல இருந்து கழிவுகள் வெளியேற்ற முடியாம போறதால ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, அப்புறம் மூலம் பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஏன்னா மலச்சிக்கல் அறிகுறிகள் இருப்பவர்களுக்கெல்லாம் மூலம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதை கியூர் பண்றதுக்கு செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. இது உங்களுடைய இதய துடிப்பை வந்து லேசாக மாற்றி உடல் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை நிலைப்படுத்தும். தொடர்ந்து நீங்க ஒரு செவ்வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அந்த இறுக்கங்களை தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். இதனால எதையுமே நீங்க சிந்தித்து செயல்படுவீங்க. மன அழுத்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. தொடர்ந்து செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.